வணக்கம், வெல்கம் டு தமிழன்னம் யூடியூப் சேனல். இன்னைக்கு மசாலா பொரி செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 10 பல் பூண்டு பொடியா நறுக்குனது, 1/4 கப் குண்டு பொட்டுக்கடலை, 3 வரமிளகாய் கிள்ளி எடுத்துக்கலாம், 3 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு படி பொரி எடுத்துருக்குறாங்க. வாங்க இனி மசாலா பொரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடைச்சட்டி சூடாயிடுச்சுங்க. இதுல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். சூடாகட்டும். பொடியை நறுக்கின பூண்டு சேர்த்தியாச்சுங்க. அதை லைட்டாக செவக்கிற மட்டும் வறுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொரியணும். வரமிளகாய் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். நிலக்கடலை, இது நல்லா வறுக்கணும். 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் போட்டுதான் செய்வேன். பொரி நல்லா காரமா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியில ஒரு 2 பிஞ்ச் பெருங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பெருங்காயம் போட்டு ரொம்ப கலக்க வேண்டாங்க. பொரிய போட்டலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வறுக்கணுங்க. இதுல நெய், பூண்டு, சீரகம் இதெல்லாம் சேர்த்துருங்காட்டி ரொம்ப டேஸ்டா இருக்கும் பொரி. இது பாருங்க, இப்படி பொறு பொறுன்னு ஆயிடுச்சு. மசாலா பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். மசாலா பொரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறின பிறகு ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் நல்ல மொறுமொறுன்னு சுவையா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழன்னம் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.